என்னங்கடி இது வெயில் இப்படி கொளுத்து எடுக்குது. ஆசரியாத்தா இந்த வெயில நிக்கவே முடியலையே, இப்ப என்ன பண்றது? ஆமாடி, நான் அப்பவே சொன்னேன் சேட்டி இப்ப நம்ம சந்தைக்கு வர வேண்டாம், கொஞ்சம் வெயில தாழ்ந்ததுக்கு அப்புறம் சந்தைக்கு போலான்னு. எல்லாம் இந்த சின்ன பொண்ணுவால வந்தது. ஏடி சின்ன பொண்ணு இப்போ உனக்கு சந்தோஷமாடி? சேட்டி வெயில பாருடி எம்பிட்டு அடி அடி நடிக்குது. ஆசரியாத்தா வெயில அடிக்கிறது சுருண்டு உளுந்துரும் போல இருக்கு இங்கேயே. ஆமா சின்ன பொண்ணு, லட்சு சொல்ற மாதிரி சாயந்தரமே இந்த சந்தைக்கு வந்திருக்கலாம் போல இருக்குது. நீ தான் ஏக்கா காலையிலே போனாதாக்கா நல்ல காய்கறியா வாங்க முடியும், நல்ல பொருளா வாங்க முடியும் சொல்லி கூப்பிட்டு வந்தாவோ. இப்ப பாருடி வெயில் அம்மா கொழுன்னு கொளுத்துது. ஆத்தரியாத்தி சுத்தமா முடியலையே. ஐயோ ராணியக்கா, வெயில் இம்பிட்டு வரும்னு நான் மட்டும் கனவா ராணியக்கா கண்டேன். எனக்கு மட்டும் இந்த வெயில வந்து வெந்து சாவணும்னு நான் ஆசையா? ஐயோ உங்களை மாதிரி தானே நானும் இம்பிட்டு வெயில் இருக்கணும் நான் சத்த கூட நினைச்சு கூட பாக்கல தெரியுமா? எடி போது நிச்சயத்தை நிறுத்துங்க. அடிக்கிற வெயில நாக்கெல்லாம் அம்பிட்டு வறண்டு போய் கிடக்குது. சரி சில்லுன்னு ஏதாச்சும் ஜூஸ் கிசு குடுக்கலான்னு பார்த்தா கையில சுத்தமா காசு வேற இல்ல. இப்ப என்னதான் பண்றது? ஐயோ இப்படியே ஊரு போய் சேர்ந்தோம், அம்பிடுதே கண்டிப்பா நடக்க கூட முடியாது. வெயில அம்பிட்டு அடி அடிக்குதாக்கும். ஒதுங்கிறதுக்கு ஒரு நல்ல கூட இல்ல. எல்லா இடத்துலயும் கடையை போட்டு வச்சிருக்காங்க. எங்க போய் நிக்கிறது ஏது நிக்கிறதுன்னு ஒன்னும் புரியலையாக்கும். ஆமாடி உமா, நீ சொல்றது சரிதான். அடிக்கிற வெயிலுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போய் கிடக்குது. சூசி கேசு குடிக்கலான்னு பார்த்தா கையில் சுத்தமா காசு இல்லையாக்கும். எல்லாம் இந்த சின்ன பொண்ணால வந்தது. அங்க பாருங்க உருளைக்கிழங்கு கிலோ 10 ரூபா குறைச்சு தரான். அங்க பாருங்க தக்காளியை கிலோ 20 ரூபா குறைச்சு தரான். அங்க பாருங்க அந்த பொருளை இவ்வளவு ரூபாய் குறைச்சு தரான். அப்படி இப்படின்னு என் கையில உள்ள எல்லா காசுக்கும் பொருளை வாங்கி தீர்த்துட்டோம். இப்ப பாரு கையில கொஞ்சம் கூட காசே கிடையாது. ஆசையா தான் நாக்கு வரலே செத்து போயிடும் போல இருக்குதே. தண்ணி கிண்ணி யாருக்கிட்டாச்சும் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா எத்தனை பேர் கிட்ட தான் தண்ணியை வாங்கி குடிக்கிறது? ஐயோ இப்ப என்னடி பண்றது? இதுக்கு மேல பேசுறதுக்கு சத்தியமா முடியாதுடி. பொடி நிறைய அப்படி நிறைய கட்டுவோம். வாங்க வீட்டுக்கு போய் சேருவோம். முதல்ல இங்க உள்ள எல்லா கடையிலையும் தண்ணி வாங்கி குடிச்சாச்சு. இனிமே போய் தண்ணியை கேட்டோம் அம்பிடுதேன். அவங்களும் நாலு ஃபுல்லா கடை போடுறவங்க, அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் பத்தியா? அதனால அப்படியே பொடி நிறைய கிடைக்கு. அப்படியே ஊருக்கு போயிலாண்டி. வாங்கடி வீட்டுக்கு முதல்ல போய் சேருவோண்டி. அதறியாத்தா தொண்டையில வறண்டு போய் கிடக்குது. முதல்ல வீட்டுக்கு போண்டி வாங்கடி. எல்லாம் ஒன்னால வந்தது. ஏடி போறப்பே சொன்னோம் ஏடி வண்டியில போலாண்டி எல்லாரும் அப்படின்னு. நீ தாண்டி அப்படி பேசிக்கிட்டே ஜாலியா போனோம்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் இந்த வேகாத வெயில்ல எப்பா வெந்து போயிடுவோம் போல இருக்குது. இது நடந்து வேற வீட்டுக்கு போகணுமா? நடக்கும் போதே தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. ஆமா சின்ன பொண்ணு, பேசாம வண்டியிலேயே வந்திருக்கலாம் போல இருக்குது. இப்ப வேகாத வெயில நடந்து வீட்டுக்கு போறத நினைச்சாவே தலையெல்லாம் கிருன்னு சுத்துதுரி. இப்பவே முடியல. நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. இதுல நடந்து வேற வீட்டுக்கு போனோமா? இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழி இல்லையே. ஆத்திரியத்தான் நாக்கு வேற ரொம்ப வறண்டு அடிக்குது. சில்லுன்னு ஏதாச்சும் குடிச்சா நல்லா இருக்கும். ஆனா கையில சுத்தமா காசு இல்லையே. 10 ரூபா 20 ரூபா தான் இருக்குது. அதுல இம்பிட்டு பேரு ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கணும்னா முடியுமா? முடியாதே. வேற வழி என்ன பண்றது? ஏடி வாங்கடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஐயோ யாட்டி சாரி அப்படி நடந்து பேசிக்கிட்டே போனா ஜாலியா இருக்குமே தான் வண்டியில வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா வண்டி எடுத்துட்டே வந்திருக்கலாம் போல இருக்குது. இம்பிட்டு வெயில் அடிக்கு நான் என்ன கனவா கண்டேன். சாரிடி இப்ப என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் நாக்கெல்லாம் வறண்டு போற மாதிரி இருக்கு. சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் அப்படித்தானே? ஆமா எல்லாருக்கும் ஜூஸ் குடிக்கணும் போலதான் இருக்கு. ஆனா கையில ஒத்த பைசா கூட கிடையாது. வச்சிருந்த காசு எல்லாத்துக்கும் பொருளை வாங்கியாச்சு. அது கம்மியா விலை இருக்கு, இது கம்மியா விலை இருக்குன்னு இனிமே ஜூஸ் குடிக்கிறதுக்கு எங்க இந்த காசு இருக்குமாக்கும்? ராணியக்கா கிட்ட இருக்கிறதே 20 ரூபா தான். அந்த 20 ரூபாய்க்கு இத்தனை பேர் ஜூஸ் குடிக்க முடியுமாக்கும்? போதும் எல்லாரும் நிறுத்துங்கடி. கையில காசு இல்ல ஆனா ஜூஸ் குடிக்கணும் அப்படித்தானே? சின்ன பொண்ணு இருக்க பயமே. நீங்க வாங்க, உங்களுக்கு நான் எப்படி சூப்பரான கூழு ஜூஸ் வாங்கி தரேன்னு. ஆமா நாலு முடி நெசமா தான் சொல்றேன். எல்லாருக்கும் குழுன்னு ஜூஸ் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பாக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க ஜூஸ் கடை வச்சிருந்தா நான் தான் எப்பயும் உங்களை அங்க கூப்பிட்டு போயிருந்திருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி நீ கையில காசு இல்ல ஆனாலும் எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்ற. தெரிஞ்சவங்க கடை வச்சிருக்காங்களான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிற. பிறகு எப்படி தாண்டி ஜூஸ் வாங்கி தருவ? கேட்டு இங்க பாருங்கடி, ஏற்கனவே இவ சொன்னதை கேட்டுதான் இப்படி வேகாத வெயில நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறோம். எனக்கு என்னவோ இவ நம்மள போய் சொல்லி ஏமாத்துறான்னு தான் தோணுது. அது எப்படி கையில காசு இல்லாம தெரிஞ்சவங்க கடை எதுவும் இல்லாம ஜூஸ் வாங்கி கொடுக்க முடியுமாக்கும்? ஏடி நம்பாதீங்க. அடியே குள்ள கத்திரிக்கா, ஓவரா பேசுற. ஓவரா ஏதோ கொஞ்சம் என் மேல தப்பு இருக்குதா, அதுக்காக ரொம்ப ஓவரா பேசாத சரியா? ஏட்டி இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பாக்கும். ஃபாலோ மீ. எப்படி ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. இப்ப எதுக்குடி நீ நாயக்கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காவோ? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். செத்த பொறுக்கா ஏன்டி வேற அவசரப்படுற? அப்பா இந்த நாயக்கடைக்குள்ள வந்த உடனே ஏசி காத்து சும்மா சிறு வீசுது. அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. எப்பா இம்புட்டு நேரம் வெயில நின்னு இந்த கடைக்குள்ளார வந்த உடனே ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நீ சொல்றது சரிதான். இப்படி நேரம் வெயில நின்னு இந்த கடைக்குள்ளார வந்த உடனே அப்பா இந்த ஏசி காத்து சும்மா அப்படியே குளுன்னு இருக்குடி. அதெல்லாம் சரிதான். எதுக்குடி இப்படி நாயக்கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காவோ? சேடிச்சப்பனே ஏசி காத்துல நல்லா குளுன்னு தான் வருது. வெயில நின்னதுக்கு இல்ல ஏசி காத்து ரொம்ப அப்படியே இடமா தான் இருக்குது. இருந்தாலும் நாயக்கடைக்கு எதுக்கடி கூப்பிட்டு வந்தாவோ? நீங்க எல்லாரும் தானடி குளுன்னு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுக்குதான் நகை கடைக்கு கூப்பிட்டு வந்தனாக்கும். அப்படி சொல்றேன், எனக்கு எதுவும் புரியல.
ஏன் அலுபடி எப்பவுமே இந்த மாதிரி நகை கடையில நகை வாங்க வரவங்களுக்கு ஜூஸ் காஃபி எல்லாமே தருவாங்கடி. அதுவும் இது வெயில் காலம் வேறையா, அதனால ஜூஸ் கண்டிப்பா தருவாங்க. அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்தாக்கும். கேட்டி சின்ன பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. அது நகை வாங்க வரவங்களுக்கு தானே. நம்ம என்ன இப்ப நகையா வாங்க வந்திருக்கோம்? அதானே அடிச்சிடப்பட்டு எல்லாமே நகையா வாங்க வந்திருக்கோம். அடியே ஏண்டி நீ வேற இங்க அடிச்சிடப்பட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. அப்ப ஏசி கடையில நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு அசிங்கமா போயிட போது. முதல்ல இடத்த காலி பண்ணுவோம், வாங்கடி. உள்ள கத்திரிக்காடி வாயை முடிட்டு இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா? எல்லாரும் இன்னைக்கு குழு ஜூஸை குடிச்சுட்டுதான் இங்க இருந்து கிளம்புறோம் சரியா? வாங்க மேம் வாங்க. மேம் என்ன மேம் பாக்குறீங்க? கோல்டா, சில்வரா, டைமண்டா இல்ல பிளாட்டினமா? நாங்களே ஓசில சூசு குடிக்க தான் வந்திருக்கோம். இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக்கும். ஏமா பொண்ணே, அது நாங்க தங்க தாமா வாங்க வந்திருக்கோம். தங்க தான் வாங்க வந்திருக்கோம். ஓ சரிங்க மேம். அப்போ தங்கம்னா இந்த செக்ஷன் தான் மேம். மேம் தங்கத்துல என்ன மேம் பாக்குறீங்க? ஹாரம், நெக்லஸ் அது மாதிரி ஏதாச்சும் பாக்குறீங்களா? மேம் ஹாரம்ல நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு மேம். ஓ அப்படியா? ஆரத்துல நிறைய டிசைன் வந்திருக்காக்கும். அப்ப ஆரமே வாங்கிடலாம். இவனடி ஆரம் வாங்க போறோம் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிடக்கா. தாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஓ அப்படிங்களா மேம்? சரிங்க மேம். எத்தனை சவரன்ல மேம் பாக்குறீங்க? அது ஒரு 20 சவரன். என்னது 20 சவரன்லையா? யாட்டி நாலு முடி 20 சவரன்ல 2 லட்சம் தானே? ஓ கணக்குல தீய வைக்க. அடியே ஒரு சவரனே 1 லட்சத்துக்கு மேல விக்கதாக்கும். 20 சவரன் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும்டி. என்ன 20 சவரனா? ஓகே மேம் ஓகே. மேம் நீங்க உட்காருங்க மேம். உங்களுக்கு நான் குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிமா பண்ணே, சூசை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. நாங்க ஏசி கார்ல தான் வந்தோம். இருந்தாலும் பாத்துக்க உள்ள வந்தோடனே எங்க கார்ல உள்ள ஏசி விட உங்க கடையில உள்ள ஏசி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பாத்துக்க. அதனால சூசு குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால அந்த சூசை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருமா? என்ன மேம் சொல்றீங்க? ஏசி கம்மியா இருக்கா? ஓகே மேம், நான் மேனேஜர் கிட்ட சொல்லி ஏசி கொஞ்சம் கூட வைக்க சொல்றேன். ஒரு 5 மினிட்ஸ் மேம். நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். கேட்டியே போய் எதுக்கு எல்லாரும் ஆணும் வாயப்படுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடி ஆச்சுப்ப? கேட்டுச்சிருப்பனே என்ன ஆச்சா? ஏட்டி என்னடி நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு கிட்ட 20 சவரனுக்கு நகை எடுக்க வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்க? அதானே நீ பாட்டுக்கு என்னடி 20 சவரன் அளந்து விட்டுட்டு கிடக்குற? ஏட்டி நம்மளே சூசு குடிக்க காசு இல்லாம ஓசில சூசு குடிக்க தான் இங்கவே வந்திருக்கோம். நீ என்னன்னா அந்த பொண்ணு கிட்ட 20 சவரன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க? கேட்டி முதல்ல எல்லாரும் வாயை மூடுங்க. இந்த சின்ன பொண்ணு எதை செஞ்சாலும் காரணம் இல்லாம செய்ய மாட்டாளாக்கும். முதல்ல எல்லாரும் வாயை மூடுங்கடி. மூடிட்டோண்டி. இப்போ சொல்லடி எதுக்கு 20 சவரன்னு சொன்ன? ஒன்னு அலுமுடி எல்லா நகை கடையிலயும் நிறைய சவரன் நம்ம நகை வாங்க வந்திருக்கோம்னு சொன்னாதான் நல்லா கவனிப்பாங்க. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீ வேணா பாரு, நல்ல சூசா அந்த புள்ள எடுத்துட்டு வரும். ஆமா ஏட்டி சிறப்பு நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நல்ல ஜூஸா தான் எடுத்துட்டு வருது போல இருக்கடி கையில. அங்க பாருடி. மேம் இந்தாங்க மேம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மேம் இப்ப சொல்லுங்க மேம் 20 சவரன்ல எந்த மாதிரி மேம் உங்களுக்கு ஹாரம் காட்டணும்? நார்மல் டிசைன்ஸா இல்ல ஆன்டிக் டிசைன்ஸா மேம்? ஏமா பண்ணே, அதை நாங்க யோசிச்சு சொல்றோம். நீ போயிட்டு வேற கஸ்டமர் பாருமா. நாங்க யோசிச்சுட்டு போறவு சொல்றோம் சரியா? ஓ ஓகே மேம். மேம் நீங்க பொறுமையா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். நான் வேற கஸ்டமர் அட்டெண்ட் பண்றேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோனே என்ன கூப்பிடுங்க மேம். நான் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறேன். சரிமா பண்ணே, நீ இப்போ முதல்ல தங்க நகை மட்டும் வாங்கலாம் தான் வந்தோம். இப்போ வைர நகையும் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால நீ போமா, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பொறுமையா சொல்றோம் சரியா? ஓகே மேம் ஓகே. அடிச்சப்படி நீ பாட்டி என்னடி தங்க நகை வாங்க வந்திருக்கோம் வைர நகை வாங்க வந்திருக்கோம் உங்க வாய்க்கு வந்தபடி அளந்து விட்டுக்கிட்டே கிடக்க. அடியே குள்ள கத்திரிக்கா, நம்ம வந்ததே ஓசில சூசு குடிக்கதான். முதல்ல வந்த வேலையை பாருங்கடி எல்லாரும். ஆத்திரியத்தான் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த சில்லுன்னு சூசை குடிக்கும் போது எப்பா சும்மா அப்படி எதமா இருக்குடி, எதமா இருக்கு. ஆமா சின்னப்படி சொல்ற மாதிரி இந்த சூசை குடிக்கும் போதே சும்மா அப்படியே கூழு கூழுன்னு இருக்குடி. அடிச்ச வெயிலுக்கு இந்த ஏசி காத்துல நின்னுட்டு இந்த சூசை குடிக்கிறதுக்கு எப்பா எம்பிட்டு சுகமா இருக்கு தெரியுமாடி? ஆமாடி சின்னப்படி சும்மா கூழு கூழுன்னு இருக்குடி. யாடிச்சிரப்பனே வெளியில வெயில் கொளுத்தி எடுக்குது. வெயில் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நம்ம பேசாம இந்த கடையில இருந்துடலாண்டி. ஏசி நல்லா கூழு கூழுன்னு வருது பாத்துக்க. என்னது வெயில் குறையிற வரைக்கும் இங்கே இருக்கணுமா? ஆடி நானே ஓசில சூசு குடிக்கிறதுக்காக தான் 20 சவரன் அப்படி இப்படின்னு அளந்து விட்டு வச்சிருக்கேன். எடி சட்டு புண்ணு சூசை குடிக்கடி முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். இல்லைன்னா அம்பிட்டுதான் அசிங்கமா போயிடுமாக்கும். ஆமாடி சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி சூசை குடிச்சுட்டு சட்டு புண்ணு இடத்த காலி பண்ணுவோண்டி. அந்த புள்ள மட்டும் திரும்ப வந்துச்சு அம்பிட்டு தாண்டி அப்புறம் ஒரே அசிங்கமா போயிடுமாக்கும். அதனால ஒழுங்கா சீக்கிரம் சூசை குடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவோம் வாங்க. அடிச்சப்பல சும்மா சொல்லக்கூடாதுடி. அப்படியே இந்த வெயிலுக்கு அந்த சூசு சும்மா சூப்பரா இருந்துச்சுடி. அமைச்சப்பல ஜூஸ் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. அக்கா சும்மாவாக்கா 20 சவரன் நகை வாங்க வந்திருக்கோம்ல சொன்னோம். அதான் ஸ்பெஷலா சூசு போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்களாக்கும். சரி எது எப்படியோ ஓசில சூசை குடிச்சாச்சு. எப்பா இப்பதான் கொஞ்சம் எதமா இருக்காக்கும். அமைச்சப்படி சொல்றது சரிதான். காலையில இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியல. வெளியில வந்தோடனே இந்த வெயில நாடி இப்படி கொழு கொழுன்னு கொளுத்தி இருக்குது. இதுக்கதான் அப்பவே சொன்னேன் காலையில இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறாண்டி. வெயில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் போனான்னு யாராச்சும் கேட்டீங்களா? அப்படியே கூடு கட்ட குக்கரே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம்னா அந்த புள்ள திரும்ப வந்து இதை பாக்குறீங்களா அதை பாக்குறீங்களா இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லி அம்பிட்டுதே. அப்புறம் நம்ம எது வாங்க வரல சூசு குடிக்க தான் வந்தோங்கிறத ஆளாக கண்டுபிடிச்சிருக்குமாக்கும். இந்த அசிங்க நமக்கு தேவையா? சூசை குடிச்சமா வந்தமான இருக்கணும். வந்தாச்சுல புறவு என்னடி? இப்ப என்ன உங்களுக்கு வெயில் தாங்க முடியல அதானே. சரி இருங்க என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்.
அமைச்சர் பண்ணி எப்படி இந்த வெயில நம்மளால நடந்து போக முடியாது. அதனால வெயில் கொஞ்சம் குறைஞ்சாச்சும் பரவாயில்லடி. அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கடையில போய் அப்படி ஓரமா நிப்போமா? ஆமா ராணி அக்கா, நீ சொல்றது சரிதான். எப்படி இந்த வெயில நடந்தெல்லாம் போக முடியாது. கொஞ்சமாச்சும் வெயில் குறைஞ்சாதான் நம்ம நடந்தே போக முடியுமாக்கும். அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கடையில போய் நிப்போம் வாங்க. கேட்டி, இன்னொரு ஐடியா. என்னடி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு நகை கடைக்கு போயிட்டு அங்க மறுபடியும் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணுமாக்கும். அடியே எப்படி இருந்தாலும் வெயில் குறையிற வரைக்கும் அந்த கடையில நம்மளால இருக்க முடியாதாக்கும். எப்படி கொஞ்ச நேரத்தை வெளியில வந்துதானே அவனும் பிறவு என்ன ஐடியா அடியே குள்ள கத்திரிக்கா, சின்ன பொண்ணு ஐடியா ஒன்றும் அம்புட்டு கேவலமா இருக்காதாக்கும். ஏட்டி இப்ப நான் உங்களை அழைச்சிட்டு போற இடத்துக்கு நம்ம எம்பிட்டு நேரம் வேணாலும் இருக்கலாமாக்கும். வெயில் எப்போ குறைஞ்சி நமக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்ப நம்ம போனா போதுண்டி. அது வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாம். நல்லா குளுன்னு காத்து வரும். என்னடி சொல்றாவோ எதுவும் புரியலையே. அங்கேயே ரொம்ப நேரம் இருக்கலாமா? அது எந்த இடம்டி? ஆமா ராணி அக்கா, நெசமா தான் சொல்றேன். நல்லா குளுன்னு இருக்கும். வெயில் குறையிற வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாம். வாங்க முதல்ல. கேட்டி, அப்படியே எங்கடி நம்மள கூப்பிட்டுட்டு போறா? ஐயோ உமா, எங்க கூப்பிட்டுட்டு போனா என்னடி அடிக்கிற வெயிலுக்கு குளுன்னு வேற இருக்குன்னு சொல்றா. போவோம் வா. கேட்டி சிறப்படி, இப்ப இதுக்கு ஏடிஎம் குள்ளார அழைச்சிட்டு வந்திருக்க. பணம் என்ன எடுக்க போறியாக்கும்? பணமா? நானா? அடைய ஆண்டி, நீங்க வேற கையிலேயே காசு இருக்காதாக்கும். இதுல அக்கௌண்ட்ல வேறையா? ஏட்டி நீங்க தானடி குளுன்னு ஒரு இடம் கேட்டீங்க. அதனால தாண்டி இங்க அழைச்சிட்டு வந்தேன். பாத்தீங்களா எம்பிட்டு குளுன்னு ஏசி காத்து சும்மா சிலு வருதுன்னு. ஆமா சிறப்படி, நீ சொல்றது சரிதாண்டி. அதே ஏடிஎம் குள்ளார என்னடி எம்பிட்டு குளுன்னு காத்து வருது. எப்பா நிக்கிறதுக்கே நல்லா யதாமா இருக்குடி. 4 முடி அதுக்காக தாண்டி இங்க கூப்பிட்டு வந்தனாக்கும். அடிச்சப்படி எல்லாம் சரிதாண்டி. ஆனா ஏடிஎம் யாராச்சும் காசு எடுக்க வந்தாங்கன்னா புறவிடாம எப்படி உள்ளே நிக்க முடியும்? வெளியில போய் தானே ஆகணும். ராணியக்கா, நீ கேட்கற கேள்வி சரிதான்க்கா. ஏடிஎம்க்கு காசு எடுக்க வந்தா நம்ம என்ன பண்ணணும் தானே, அதை போறவு பாத்துக்கலாம்க்கா. அதுவும் இல்லாம அடிக்கிற வெயிலுக்கு இப்போதைக்கு யாரும் காசு எடுக்கலாம் வரமாட்டாங்க. நானும் ரொம்ப நேரமா இந்த ஏடிஎம் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். யாரும் காசு எடுக்கிற வர மாதிரியே தெரியல. ஒருவேளை இந்த ஏடிஎம்ல காசு இல்லையே என்னவோ. காசு இருந்தா நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன. நமக்கு தேவை ஓசில ஏசி காத்து. அதை வாங்குவோம் வாங்க. அப்பா காலையில வேற ரொம்ப வலிக்குது. சட்டுப்பட்டு வாங்கடி, சத்து உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். நீ சொல்றது சரிதான். நானும் ரொம்ப நேரமா இந்த ஏடிஎம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். காசு எடுக்கிறதுக்கு யாருமே வரவே இல்ல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இங்க உள்ள மிஷின்ல எங்க காசு இல்ல போயிருக்கு. சேரடி எது எப்படி இருந்தா என்ன, நல்லா குளுன்னு ஏசி வருது. நீ சொல்ற மாதிரி காலெல்லாம் வேற நின்னு வலிக்குதே. சத்த உட்காருவோம் வாங்க. ஆத்தரியாத்தா, எம்மா குளுன்னு இருக்கு. அப்படி எதாமா இருக்குடி இந்த வெயிலுக்கு. ஆமா வசதி, நீ சொல்ற மாதிரி நல்லா குளுன்னு இருக்கு. ஆமா ரணியாக்கா, ஏசி காத்து நல்லா வருதாக்கும். ஆத்தரியாத்தா, கூடவே தூக்கமும் வருது. அப்படி ஒரு குட்டி தூக்கம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உமா, நானும் அதாண்டி நினைச்சேன். எப்பா இந்த குளுன்னு வர காத்துக்கு அப்படியே குட்டி தூக்கம் போட்டா சூப்பரா இருக்கும்ல. ஏட்டி பேசாம எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்குவோமா? எப்படி நம்ம தூங்கி முடிச்சோன்னே வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்படியே நம்ம பொறி நடையா நடந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரியா? எனக்கு தூங்கணுமா? ஏடி என்னடி நினைச்சிட்டு இருக்காவோ? ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏடி ஏடிஎம் மிஷின்ல நல்லா காத்து நல்லா குளுன்னு தான் வருது. அதுக்காக பொசுக்குன்னு யாராச்சும் காசு எடுக்க வந்துட்டாங்கன்னா அப்ப என்னடி பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ ராணியக்கா, அதெல்லாம் புறவு பாத்துக்கலாம்க்கா. உமா சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி எனக்கும் சத்த அப்படியே குளுன்னு இந்த காத்துக்கு நல்லா எதாமா தூக்கம் வருது. கச்சத்தை தூங்குவோம் வாங்க. அது சாரடி, அப்ப வாங்க எல்லாரும் சத்த தூங்குவோம். எனக்கு கொஞ்சம் அசதியா தான் இருக்கு. வெயில நின்னாவே அசதியா இருக்குது. சாரடி, அப்ப வெயில் குறையிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு புறவு போலாம். சரியா? ஆமா ரேணியக்கா, நீ சொல்ற மாதிரி வெயில் குறைய வரைக்கும் இங்கே தானே இருக்க போறோம். பிறகு என்ன சத்த தூங்கிக்கலாம் வாங்க. ஆத்தரியாத்தா, இவ்வளோ இப்படி வீட்டுல படுத்து கிடக்கிற மாதிரி நான் சாவகாசமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளோ. ஐயோ மணி வேற 5 ஆயிடுச்சு. வெயிலும் நல்லா குறைஞ்சிருச்சு. ஐயோ இதுக்கு மேல ஏடிஎம்க்கு காசு எடுக்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்களே. ஏடி எந்திரிங்கடி. ஏடி எந்திரிங்கடி. ராணியக்கா, தூங்கும் போது எதுக்குக்கா டிஸ்டர்ப் பண்ற? ஆமா ராணியக்கா, நல்ல தூக்கம் வருதாக்கும். சத்த போருக்கா. பாவீங்களா, என்னடி இது பிக்னிக் வந்த மாதிரி எல்லாரும் இப்படி மல்லாக்க கிடந்து தூங்கிட்டு கிடக்குறீங்க. ஏடி எந்திரிங்கடி. ஏடி மணி 5 ஆயிடுடி. ஏடி எந்திரிங்க. ராணியக்கா, என்னக்கா சொல்ற? 5 ஆயிடுச்சா? நீ வேணா அந்த கடிகாரத்தை பாரு. ஆமா மணி 5 ஆயிடுச்சு. ஏக்கா, நல்ல விளக்காணி எழுப்பிவிட்ட. எனக்கு இதுக்கு மேல இங்க இருந்தோம் அம்பிடுதே. எனக்கு இதுக்கு மேல எல்லாரும் கண்டிப்பா ஏடிஎம்க்கு காசு எடுக்க வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிடி, வெயில் வேற நல்லா குறைஞ்சிருச்சு. சாயந்தரமும் வந்துருச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நீ சொல்றது சரிதான். வெயில் நல்லா குறைஞ்சிருச்சு. எப்பா இருந்தாலும் நல்ல சுகமான தூக்கம் இந்த ஏடிஎம்ல. ஆமாங்கடி, இனிமே நம்ம வெயில வந்தோம்னா கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏடிஎம் கார போய் நல்லா குளு காத்த வாங்கிட்டு முடிஞ்சா அங்கேயே படுத்து தூங்கிடலாம். ஐயோ எடி பேசுறது போதுடி, சட்டுப்புட்டு கிளம்புகடி. ஆளுங்க யாராச்சும் ஏடிஎம்க்கு காசு எடுக்க வந்துட போறாங்க. எடி வாங்கடி, சட்டுப்புட்டு கிளம்புவோம் வாங்க. சரி மக்களே, நாங்க எல்லாரும் இப்போ வீட்டு கிளம்புறோம். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அப்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.